ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பணியாரம் தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நல்ல உப்பு உரப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக வறுக்கலாம். கலர் மாறி நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பை வறுக்கணும். பாருங்கள், அப்படி பொன்னிறமாக வந்திருக்கான். இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ அதே வாணலியில் இருக்கிற எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விடலாம். இது கூட நீங்கள் பூண்டு சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் இப்போ 8லிருந்து 10 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்தாமல் செய்கிறேன். வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா பாதி அளவு வதங்கினோடனே இது கூட ஒரு 8 மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு நல்லா ஆற விடணும். ஆறட்டும். இப்போ அது ஆறுறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு அதை 1-2 முதல் உடச்சிக்கணும். இது கூட இப்போ ஆற வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிட வேண்டியது. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்த உடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதையும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, நல்ல உரப்பாக ஒரு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதை பணியாரத்துக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.